விஜயை வந்து ஆரம்பத்துலேருந்து விஜயை கண்டு இவங்க பயந்து விஜயனுடைய மூமெண்ட்ஸை கட்டைல் பண்ணணும், பிரச்சனைகளை உருவாக்கணும், பிரச்சனையை உருவாக்கி பயமுறுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டாங்களே தவிர செந்தில் பாலாஜியுடைய கைங்கரியம் தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி தான் நடந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். அங்கே இருக்கிற நஞ்சாங்குஞ்சான்லேருந்து எல்லாருமே அந்த இது விசாரித்தா திமுகவின் சதின்றதில் பியாண்ட் டவுட்ஸ், சந்தேகம் இல்லாமல் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முடியும். முஸ்லீம்களோடு நடைபெற்ற கூட்டம். இதுக்கு பூரா பொறுப்பும் இந்த அரசாங்கமும் காவல்துறையும் தானே தவிர எந்த விதமான பாதிப்பும் விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் நிறுவன உறுப்பினர் மற்றும் எம்எல்ஏவான திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடே தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தேர்தலை நோக்கி போயிட்டு இருக்க நேரத்தில் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை 3வது முறையாக போயிட்டு வந்திருக்காரு. 3வது முறை தாண்டி 4வது முறையாக போயிட்டு வந்திருக்காரு. கூடவே செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சம்மன் அனுப்பி இன்னமும் அவர் வந்து செல்லாதது பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? என்னதான் நடக்குது சார்? அந்த விஜயை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறது அதுதான் முதல்லேருந்து நடக்கிற விஷயம். விஜய் வெளியில் வந்தால் எல்லாருக்கும் இடைஞ்சலாக இருக்கும். விஜய் எல்லாருக்கும் மேலே போயிடுவார் அப்படின்றதுனால ஆரம்பத்துலேருந்து விஜயை கண்டு பயந்து அவருக்கு கூட்டத்துக்கு இடம் ஒதுக்கிறதுலேருந்து டைம் கொடுக்கறதுலேருந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் பார்த்தாங்க. அதோட கரூர் கூட்டம் அப்படின்னோடனே கரூரில் செந்தில் பாலாஜி ஏகபோக மகாராஜாவாக இருக்கார். அவருடைய ஏரியாவில் போகிற போது அங்கே வந்து அவருக்கும் சுயமரியாதை, அது தவிர கட்சிக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட உடன்பாடுகள், இது அடிப்படையில் வச்சு அந்த கூட்டத்தை எப்படியாச்சும் ஒரு கலவரமாக உருவாக்கணுன்ற திட்டமிட்டு நடைபெற்ற சதி தான் இது. செந்தில் பாலாஜி அவர்களால் நடந்த ஒரு சதி தான், நடந்த சதி தான், வேறு ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் பொதுவாக நாங்கள் வந்து ஏறக்குறைய 1952 கூட்டம் நடத்துகிறேன். 52 இப்போ ஒரு 48 70 வருஷத்துக்கு மேலே 12-13 வயசுலேருந்து கூட்டங்கள் நடத்துகிறோம். கூட்டங்களுக்கு போலீஸ் பர்மிஷன்லாம் கேட்குறதில்ல. இப்போ சும்மா ஒரு கார்டு எழுதி இது மாதிரி இந்த இடத்துல கூட்டம் நடக்குதுன்னு போட்டால் அவங்க பாதுகாப்பு வருவாங்க, அதோட வேலை முடிஞ்சிடும். இதுதான் 1986 வரைக்கும் நடந்தது. யாரும் கூட்டத்துக்கு போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா, இப்போ தேர் திருவிழா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. உடனே அது எவ்வளோ கூட்டம் வருதுன்னு தேர் திருவிழா நடத்துகிறவங்க ஒன்றும் சொல்ல முடியாது. அது மாதிரி கூட்டம் எவ்வளோ பேர் வரான்னு கணிச்சு சொல்லுன்னு சொல்கிறதே இவங்க தப்பு. எண்ணி கவுண்டர் வச்சுக்கிட்டு எண்ணி உள்ளே விடுற விவகாரம் கிடையாது. அதனால் கூட்டத்துக்கு போட்டால் கூட்டம் வர்றாங்க. அவங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்றத இவங்ககிட்ட இருக்கிற சிஐடி பிரான்ச்சு மற்ற பல்வேறு துறைகள் இவங்ககிட்ட இருக்குது. அதை வச்சு அசஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேலையை செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதுதான் உண்மை அதுதான் ஒரு காவல்துறை செய்ய வேண்டிய வேலை. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ ஏன் இவ்வளோ பேர் கூட்டம் சேர்த்த, இது எப்படி அதை கட்டுப்படுத்துறது, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறதெல்லாம் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனம் தான், வேறு ஒன்றும். இது ஒன்றும் தவறானது தான். கூட்டம் வரும், எவ்வளோ வரும்னு அசஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட மெஷினரி இருக்குது. சிஐடி பிரான்ச் சொல்லுவாங்க, மற்றவங்க சொல்லுவாங்க எவ்வளோ பேர் வருவாங்கன்னு. இப்போ எங்களை கூட அப்படியே ஒரு பெரிய கூட்டம்னு போட்டோன்னா அங்கங்கே எங்கள் செயலாளர் அவங்கள அந்த காவல்துறையில் இருக்கிறவங்க அங்கேருந்து இந்த ஏரியாவிலேருந்து இவ்வளோ பேர் வருவாங்க, இந்த ஏரியாவிலேருந்து இவ்வளோ பேர் வருவாங்க சுமார் அப்படின்னு ஒரு அசஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியவங்க கடமை. அதை விட்டுட்டு எப்படியாச்சும் அந்த கூட்டத்தில் கலவரம் ஏற்பட வேண்டும் என்று முதலிலிருந்து திட்டமிடப்பட்டு அங்கே கரூரில் அந்த நிகழ்ச்சியை நடத்த இவங்க இப்போ விஜய் கட்சி முதல்ல நடத்துகிற அந்த கூட்டம் அது. அவங்களுக்கு அனுபவம் இல்லை. அதனால் எங்கே நடத்துறதுன்னு கேட்குற போது 2-3 இடங்கள் இவங்க குறிப்பிடுறாங்க. ஆனால் அந்த இடமெல்லாம் கொடுக்கல. கொஞ்சம் பெரிய இடமெல்லாம் கொடுக்கல. அந்த லைட் ஹவுஸ் எல்லாம் கொடுத்துருந்தா 4 பக்கமும் கூட்டம் சிதறி பரவலாக இருக்கும். அங்கே தான் நான் தான் அந்த மாவட்டத்துக்கு செயலாளராக இருந்தேன். கரூரில் பல இடங்களில் நாங்கள் கூட்டம் நடத்தியிருக்கிறோம். எல்லாமே பெரிய எம்ஜிஆர் வச்சு நடத்தியிருக்கோம். இன்னும் பல்வேறு கூட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கோம். ஆனால் இவங்க கூட்டம் கொடுத்த இடம் என்னென்னா, வேண்டுமென்னே திட்டமிட்டு அந்த கோயம்புத்தூர் சாலையும் ஈரோடு சாலையும் பிரிகிற இடத்துல ஈரோடு சாலையில் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் என்னமோ வேளச்சேரி என்னமோ ஒரு ஊருன்னு சொல்லுவாங்க, அது ஒரு சின்ன கிராம பேர். ஆனால்
கரூர் ரோட்டில் அது கோயம்புத்தூர் ரோட்டில் கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் ரோடு அகலமானது, கூட்டம் இருக்கும். இது நேரோ ரோடு மாதிரி கொடுத்து வேணும்னே பிரச்சனையை உருவாக்குவதற்குரிய முஸ்தீபுகளோடு நடைபெற்ற கூட்டம். இதுக்கு பூரா பொறுப்பும் இந்த அரசாங்கமும் காவல்துறையும் தானே தவிர இந்த விஜய்க்கு இதில் சம்மந்தமே கிடையாது. சும்மா கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு பேர் வேணும்னே இப்போ கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர இதில் எப்படி கூட்டம் நடத்துகிறவங்க எந்த வகையிலையும் பொறுப்பு கிடையாது. நான் சின்ன கூட்டங்கள் நடத்தியிருக்கேன், பெரிய மாநாடுகள் எம்ஜிஆர் வச்சு மாநாடுகள்லாம் நடத்தியிருக்கேன். முழு பொறுப்பு நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் யாருமே இது மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலையெல்லாம் கிடையாது. இந்த தடவை விஜயை ஆரம்பத்துலேருந்து விஜயை கண்டு இவங்க பயந்து விஜயனுடைய மூமெண்ட்ஸை கட்டைல் பண்ணணும், பிரச்சனைகளை உருவாக்கணும், அதன் மூலம் பிரச்சனையை உருவாக்கி பயமுறுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டாங்களே தவிர அதனுடைய விளைவு தானே இது. இதில் எந்த வகையிலையும் அது என்ன விஜயை பொறுப்பாளர் ஆக்கிறதுக்கு முடியவே முடியாது. ஆனால் இப்போ சிபிஐ விசாரணையில் பல உண்மைகள் தெரிய வரும். இப்போ கரூரில் நான் போய் விசாரிச்சதில் எல்லாம் அதுங்க சாதாரண ஆளுங்க, ஈவன் திமுககாரங்களே எல்லாம் சொல்லுவாங்க, இதில் என்னங்க கேட்கறதுக்கு என்ன இருக்குது, செந்தில் பாலாஜியுடைய கைங்கரியம் தான் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. அப்படி தான் நடந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். அங்கே இருக்கிற நஞ்சாங்குஞ்சான்லேருந்து எல்லாருமே இவங்கெல்லாம் திட்டம் போட்டு பண்ணதுன்னு தெரியும். அதனால் எந்த விதமான பாதிப்பும் விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி வாய்ப்பு உருவாக்கப்படுமானால் அது ஒரு சதி திட்டமாகத்தான் இருக்கும். அதனால் அந்த அளவோடு அந்த பிரச்சனையில் நீங்கள் கூட்டம் போட்டு நடத்துகிறவங்களுக்கு அதெல்லாம் அந்த பொறுப்பு கிடையாது. அதனால தானே கவர்மெண்ட்டுக்கு கேட்குறோம், இடம் கொடுங்கன்னு கேட்குறோம், நாங்கள் கூட்டம் போடுறதுக்கு அனுமதி கேட்குறோம், இத்தனை தேதி போடுங்க, இந்த இடத்துல போடுங்கன்னு எல்லாமே சொல்கிறது நீங்கள். அப்போ சொல்கிறதுக்கு அப்போ எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம நீங்கள் என்ன தேதி மாத்திரம் குறிப்பிட்டு கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்துருப்பீங்களா? ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இது பண்ணாருன்றதுக்கான ஆதாரங்கள் இன்னும் ஆதாரங்கள்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் வேலை. இப்போ சிஐடி பிரான்ச்சு, காவல்துறை, மற்றவங்கள. நான் சொல்கிறது பரவலாக மக்கள் சொல்லி கொண்டு இருக்கிறத சொல்கிறேன். மக்கள் சொல்ல முடியாம தவிர ஆதாரங்களை கொண்டாந்து ப்ரூஃப் பண்ணுற வேலைலாம் அவங்களுக்கு கிடையாது. யாருமே மக்கள் சொல்கிறத சொல்கிறோம். நானே கூட அங்கே விசாரிச்சதில் எல்லோரும் சொல்கிற தகவலை நம்ம சொல்கிறோம். அதை நம்மளுடைய சராசரி அறிவை வச்சு பார்க்குற போது இதுதான் உண்மையாக இருக்குன்ற எண்ணமும் நமக்கு தெரியுது. அதோட செந்தில் பாலாஜியுடைய கேரக்டரும் நமக்கு தெரியும். அதனால் எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம சொல்கிறோமே தவிர இதுக்கு ஆதாரம் என்னன்னு யாரையும் காமன் மேனை கேட்கறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. நீங்கள் போய் கேட்குறீங்க, இப்போ அதிகாரிகள் போய் கரூரில் போய் விசாரிக்கிறாங்க. விசாரித்தா அங்கே இருக்கிற மக்கள் இது செந்தில் பாலாஜி அவங்கெல்லாம் பண்ணது தான் அப்படின்னு தான் தெரிய வருது அப்படின்னு சொன்னால் உடனே சொல்கிறவனெல்லாம் ஆதாரம் கொடுறான்னு கேட்க முடியாது. அது ஆதாரம் திரட்ட வேண்டியது உன்னுடைய வேலை, எங்கள் வேலை இல்லை. ஆனால் சிபிஐ இந்த வழக்கை எந்த முறையில் விசாரிக்கிறாங்க சார்? விஜய் அவர்களாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்களை சம்மன் கொடுத்துருக்காங்க வர சொல்லி, ஆனாலும் அவர் இப்போ வரை போகலை. இதை எப்படி விசாரிக்கிறாங்க? அவங்க முறையாக தான் விசாரணை போயிட்டுருக்கா? அது எப்படி விசாரிக்காங்கன்னா நான் இங்கே போய் பார்க்கல, கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அதை இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அது தெரியுது. இது ரிசல்ட் வந்த ஒரு படம் தான் நமக்கு தெரியும் எப்படி பண்ணாங்க. எப்படி பண்ணாலும் இதில் விஜயை இன்வால்வ் பண்ணவே முடியாது. எந்த காரணத்தை கொண்டும் இன்வால்வ் பண்ணுறதுக்கு எந்த விதமான போனதுனால அங்கே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்கறதுக்காக கூப்பிட்ருக்கலாமே தவிர விஜய் தானே சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டதே விஜய் தானே. அதனால் அவருக்கு தெரிஞ்ச தகவல்களை, அவருக்கு தெரிவிக்கப்பட்ட தகவல்களை, அவர் உணர்ந்த தகவல்களை சொல்ல முடியுமே தவிர எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. அது திரட்ட வேண்டியது காவல்துறை, சிஐடி பிரான்ச்சு, மற்ற பல்வேறு துறைகள் இருக்குது, அவங்க வேலை அது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ வரைக்கும் அதை தள்ளி போட்டுட்டே வர்றதுக்கான காரணம் ஏதாச்சும் இருக்குமா சார்? அங்கே போனால் குற்ற மனப்பான்மை இருக்கலாம், அதனால் நம்ம போய் மாட்டிக்க வேணாம் இன்னொரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அது சரியாக விசாரித்தாங்கன்னா, செந்தில் பாலாஜியை சரியாக விசாரித்தாங்கன்னா பல உண்மைகள் வெளியில் வரும். அந்த உண்மைகளெல்லாம் திரட்டுறாங்க. அவங்க உண்மைகளை திரட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் முன்னாடியே என்ன நடந்தது, யார் உள்ளே வந்தாங்க, எப்படி பண்ணாங்க என்னன்றது திரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வச்சு தான் செந்தில் பாலாஜி. இப்போ செந்தில் பாலாஜிக்கு இயற்கையிலே சரி இதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் அதை கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளை கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்கிறதுன்ற அந்த உணர்வு இருக்கலாம். அதனால் அது செந்தில் பாலாஜி சொல்ல வேண்டிய விஷயம். இதே சிபிஐ வழக்கை வச்சு விஜய் அவர்களை பாஜக அழுத்தம் கொடுக்குது, இந்த சிபிஐ வழக்கை காரணமாக வச்சு கூட்டணிக்குள்ள இழுக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குதுன்ற அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை இதில். ஏன்ட்டா இவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணவர், சிபிஐ வேணும்னவர் கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை விசாரித்து அதான் சந்தேகம் இருந்தால் கூப்பிட்டு கேட்குறாங்க. அது கூட இந்த தடவை இனிமேல் நான் சென்னையிலே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள்ட்ட என்ன காரணம் எது அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்னு கேட்கறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அப்படி கேட்கறதுக்கு போகிறதே அவங்க சிபிஐ
இவரை ரவுண்ட் பண்ணுதுன்னு சொன்னால் அது தப்பு. ம். அதெல்லாம் கிடையாது. ம். வரட்டும், ரிசல்ட் வந்ததுன்னா தெரியும். ஆனால் பொதுமக்களுக்கு அந்த சட்டத்தை மாரி நியாயம் உண்மை அப்படின்றது ஒன்று இருக்குது. சில நேரங்களில் சட்டம் வந்து உண்மையை மறைச்சிடலாம். அதனால் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியல, அவங்களுடைய மனதுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், திமுககாரங்களுக்கு தெரியும். பல திமுககாரங்கள் என்னிடத்திலே சொல்லி இதெல்லாம் நான் என்ன கேட்குற போது அவங்க இங்கே எனக்கு நண்பர்கள் நிறையா இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்குற போது இதில் என்ன வெள்ளையாக தெரியுது, இது யார் பண்ணதுன்னு தான் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அப்படின்றாப்புல. இப்போ இது செந்தில் பாலாஜி அவர்கள் தான் பண்ணாங்கன்ற மாதிரி தெரிய வருது இல்லையா? அதுக்கான உரிய தண்டனையோ நடவடிக்கையோ எடுக்கப்படுமா சார் அப்படி ஆதாரங்களோட? அது இது விசாரணை எல்லாம் முடிஞ்சு அவங்க ரிப்போர்ட் கொடுத்து அதுக்கு பிறகு அது கோர்ட்லேருந்து தான் தீர்ப்பு கிடைக்கணும். அது நீதிபதியினுடைய மனோநிலையை பொறுத்தது. அதனால் உண்மைகள் வெளியில் வரட்டும், விசாரணை முடியட்டும், முடிஞ்ச ஒருபாடு எல்லாம் வரும். இதுல நேற்றைய தினம் விஜய் அவர்கள் போயிட்டு வந்தார் இல்லையா சிபிஐ விசாரணை. அப்ப பாத்தீங்கன்னா வெளியில வரும்போது ஒரு சந்தோஷத்தோட எப்பயும் இல்லாம அந்த கார்ல மேல ஏறி நின்றுட்டு கையசிச்ச மாதிரியே வந்திருந்தாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அவங்க கேட்டதில் ஒன்றும் இப்போ ஏன்னா என்ன இப்போ நம்ம சாதாரணமாக இங்கே இருக்கிறவங்க கூப்பிட்ருக்காங்க, விசாரிச்சுருக்காங்க, அவர் தான் குற்றவாளி மாதிரி நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை அப்படின்றதுக்கு அவர் வந்து அதை வெளிப்படுத்துறதுக்காக அங்கே ஒன்றும் அவர் கூப்பிட்டு தகவல் கேட்டிருப்பாங்க. தான் தகவல் கேட்குறது தான் கூப்பிட முடியுமே தவிர அவர்கிட்ட அவராக குற்றம் பண்ணார், அவர் ஒன்றும் பண்ணலை. அதனால் அவர் வந்து மக்களுக்கு அதை தன்னுடைய நிலைமையை எடுத்துக்கிற வகையில் மகிழ்ச்சியோடு கையாட்டிக்கிட்டு வர்றாரு, அவ்வளோதான். முற்றிலும் அப்போ இந்த வழக்குக்கு பின்னாடி திமுகவின் சதி தான் இருக்குது. நிச்சயமாக திமுகவின் சதி, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இந்த வழக்கு தொடர்ந்து ஒழுங்காக விசாரித்தா திமுகவின் சதின்றதில் பியாண்ட் டவுட்ஸ், சந்தேகம் இல்லாமல் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முடியும். அது டிபார்ட்மெண்ட் தான் செய்யணும். அது எந்த அளவுக்கு செய்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இந்த வழக்கு விசாரணையானது தேர்தலுக்கு முன்னாடியே முடிய வாய்ப்பு இருக்கா சார்? அப்படி முடிஞ்சிருச்சுன்னா திமுகவுக்கு அது பின்னடைவை ஏற்படுத்துமா? நிச்சயமாக முடிஞ்சிடுச்சுன்னா பின்னடைவு வரலாம். அது வராமல் இருக்கிறது டிலே பண்ணுறதுக்கு தான் இந்த செந்தில் பாலாஜி போகிறத டிலே பண்ணிகிட்டு இருக்கலாம். இதெல்லாம் வந்து சூழ்நிலை பொறுத்தது. அந்தந்த சூழ்நிலை அவங்க கொடுக்குற ப்ரெஷரை கொடுத்தது, அவ்வளோதான். அப்போ இந்த விசாரணைன்றது முடிய வாய்ப்பு இருக்குது தேர்தலுக்குள்ளே. முடிஞ்சால் நல்லது. குற்றவாளிகள் யாருன்னு தெரிஞ்சால் உலகத்துக்கு தெரிகிற போது இப்போ கரூர்காரங்களுக்கு தெரியும். ஆனால் உலகத்துக்கு தெரியறதுக்கு யாருன்னு தெரியறதுக்கு அவங்க முடிஞ்சதுன்னா தெரியும். தெரிஞ்ச பிற்பாடு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. இது விசாரணை, சிபிஐ விசாரணை பண்ணி வழக்கு போடுறது தானே. அப்போ விஜய் அவர்கள் வந்து இனிமேல் சென்னையிலையும் வந்து சிபிஐ விசாரணைன்றது நடக்கும் கேட்டிருக்காரு. அப்படி என்ன விசாரிக்கணும்னா சென்னையில் கேளுங்க, எனக்கு தேர்தல் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் போனால் அவரிடம் வந்து இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது அவர் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அது அவங்க சிபிஐனுடைய நடவடிக்கையை பொறுத்து இருக்கு. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.